வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆல்ரெடி நான் கமிட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி அண்டர் 25Kல இருக்கக்கூடிய டிவைசஸோட லிஸ்ட் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாதாரணமாக அவங்க இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்னென்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம வந்து பொதுவாக இந்த மாதிரியான டிவைஸ் லிஸ்ட் பண்ணும்போது அதை டீப்பாக ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிளா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் பாசிபிள் இல்லை. ஏன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியும். பேசிக்காக இந்த ஆஸ்பெக்டில் இது கொஞ்சம் ப்ரோஸ் இருக்குங்க, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் காணா இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர, இன்டெப்த் டைவ் பண்ணுறதா இருந்தால் மொத்தம் நான் வந்து இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், எக்ஸாக்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்துட்டேன், இதுக்கு மேலே டிவைஸே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சில டிவைஸஸை நான் மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு என்ன மன்னிச்சு. சரி, ரைட்டு. மொத்தம் பாருங்களேன், iQOO Z9 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு உருப்படியான சோனி சென்சார் இருக்குங்க. ரியரில் ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு அவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த ரியர் 50 MP வச்சு ஓரளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும். டே டு டே டாஸ்க்னு வரும்போது 7200 ஓரளவுக்கு ஓகே. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, மீடியா சென்ட்ரிக்காக ஒரு டிவைஸ் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து iQOO Z9 நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா AMOLED பேனல் இருக்க போது, உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போது. ஸோ இதெல்லாமே ஓகே. பேட்டரி லைஃப் கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் iQOO Z9 ஒருத்தரை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுவே மல்டிபிள் கேமரா செட்டப் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா யோசிக்க வேண்டிய ஏரியா. அப்புறம் ஃபன் டச் UI எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஏரியாவில் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம தள்ளப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான். மொத்தம் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்சர்வேஷனில் ப்ளஸ் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்க்கும்போது, ஸோ இந்த அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேனே தவிர, இன்றைக்கி ரீசெண்டாக இந்த மாதம் ஏதாவது ஒரு சில அப்டேட் வந்து அது தலைகீழ மாறி இருக்கா என்ன ஏதுன்றது எனக்கு தெரியாது. ஸோ நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ சொல்லக்கூடிய ஒரு சில மாடல்ஸ் இருக்கு இல்லையா, வரிசையாக நம்ம ஒரு சில மாடல்ஸ் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த மாடல் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொன்னீங்கன்னு வைங்களேன், அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்க்ளூடிங் மீ. நானும் வந்து கமெண்ட் செக்ஷனை படித்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நான் இப்போ சொல்லக்கூடிய மாடல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மோட்டோ Edge 50 Neo அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன். இப்போ நம்ம அண்டர் 25Kல பார்க்கக்கூடிய டிவைசஸ்க்கு மத்தியில் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே மீனிங்ஃபுல்லான கேமரா செட்டப்பு, அதே சமயம் காம்பேக்ட் ஃபோன் நிறைய பேர் கேட்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு காம்பேக்ட் ஃபோன், லைட் வெயிட்டான ஒரு ஃபோன், அதே சமயம் வந்து இப்போ கேஷுவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இப்போ வந்து கேமிங் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் யோசிக்காமல், ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த பட்ஜெட்லேயே வந்து 7 Gen 3 7+ Gen 3 மாதிரியான ஃபோன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு நிகராக வந்து கண்டிப்பாக 7300 இருக்க போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது 7300 வந்து மீடியா சென்ட்ரிக்காக ஒரு சில விஷயங்களுக்கு ஓகே, அண்ட் ஆஸ் அ ஃபோன் ஓகே, இயர்பீஸ் ஓகே, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஓகே, ட்ரிபிள் கேமரா செட்டப் ஓகே. ஸோ இப்படி நான் சொல்ல முடியும். அண்ட் 5 வருஷம் அப்டேட்டுங்கிறது அவங்க ஆன் பேப்பர் சொல்லியிருக்காங்க. பட் அப்டேட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால ஷுவராக சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம டெய்லி டிரைவராக அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரியான ஏரியாவில் கமெண்ட் பண்ண முடியும். பட் Edge 50 Neo யூசர் யாராவது இங்கே இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களால இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியும் இல்லையா. ஓகே, ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரு சில மாடல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் பட்சத்தில் நீங்களே முன் வந்து உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தயவுசெய்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மட்டும், உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே மென்ஷன் பண்ணுங்கள். ரைட். இப்போதைக்கு நம்ம 2 மாடல் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா above 20K, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா below 20K. சரியா. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவில் G85 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் நீங்கள் பார்க்க முடியும். இந்த G85 எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இதில் உங்களுக்கு டியூல் கேமரா செட்டப் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒரு 32 MP செல்ஃபி ஷூட்டர் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைமரி சென்சார் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அதே சமயம் மிக்சட் ஃபீல் தான். ஏன்னா இந்த மோட்டோரோலா டிவைசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து 50-50 மாதிரி இருக்குங்க. சில சமயங்கள் எடுக்கிற ஃபோட்டோ டெரராக இருக்கும், சூப்பராக இருக்கும், அந்தளவுக்கு நல்ல டீட்டெயில், நல்ல ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை பார்க்குறேனே தவிர, அதே சமயம் மோட்டோரோலாவில் நான் இது வந்து பாசிட்டிவ் சைட்லேயும் நான் சொல்ல முடியும். ஏன்னா அட்லீஸ்ட் சில ஃபோட்டோஸ் வந்து இருக்கலே எக்ஸப்ஷனலி குட்டாகவும் எடுக்குது இல்லையா. ஸோ அப்படியும் யோசிக்க தோணுது. அதை தவிர வந்து இந்த ஃபேண்டோன் ஃபினிஷ், ஸோ எப்பயுமே இந்த லெதர் ஃபினிஷ் மாதிரியான ஒரு சில விஷயங்கள், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கர்வ் பேனல், ஸோ ஓரளவுக்கு ப்ரீமியமான லுக்கை உங்களுக்கு அண்ட் ஃபீலையும் கூட, ஏன்னா உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், 170+ கிராம்ஸ் தான் இந்த டிவைஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கும்போது இந்த G85 ஒரு ப்ரோ மாதிரி ஃபீல் ஆகும். 6s Gen 3 அப்படிங்கிறது வந்து 695 தான் கிட்டத்தட்ட. ஸோ ஒரு கேஷுவல் கேமர் யாராவது இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க தாராளமாக வந்து G85 வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த டிவைஸ்லேயே ஒரு டெரரான டிவைஸோட என்ட்ரி அப்படின்னு சொன்னால் அது போக்கோ X6 ப்ரோவா இல்லாட்டி F6 அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனால் F6ம் சரி X6 ப்ரோவும் சரி ரெண்டுமே பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான டிவைஸ் அப்படின்னு சொல்ல முடியும். X6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8300 அல்ட்ரா இருக்கும், அண்ட் இந்த தடவை X7 ப்ரோ உங்களுக்கு வந்து 8400 அல்ட்ரா வரும் அப்படின்ற மாதிரியான ஆல்ரெடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த X6 ப்ரோ எப்படிப்பட்ட டிவைஸ் அப்படின்னா, வந்த புதுசில் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிவைஸ் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஹைப்பர்ஓஎஸோட வந்த டிவைஸ் வந்து X6 ப்ரோ தான். ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நான் யாராவது கேட்கும்போது, HyperOS 2 அப்டேட் வந்துச்சுன்னா தயவுசெய்து எடுத்ததுமே யாரும் பண்ணிடாதீங்க. ஏன்னா HyperOS 2ல இன்னும் ஸ்மூத்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேரண்டி ஆனாலும் பட் ஹீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இனிஷியல் பில்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணுறது பெட்டரோ அப்படின்னு தோணுது. அண்ட் இப்போ X6 ப்ரோ யூசர்ஸ் ஒரு சிலரை நான் மீட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்ககிட்ட நான் எடுத்ததுமே கேட்டேன், என்ன ப்ரோ ஃபோன் இப்போ ஹீட் ஆகுதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாங்கின புதுசில் ஆச்சு, ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை ப்ரோ, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஸோ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து யூசர்ஸ் கிட்டேருந்து எடுத்துக்கிட்டேன்.
ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு LPDDR4X, சம்டைம்ஸ் LPDDR அண்ட் UFS 2.2 இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து டே டு டே யூசேஜில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகுமானா இல்லை. பட் இருந்தாலும் ஹார்ட்வேர் லெவலில் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருந்தது. பட் இந்த டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த X6 Pro, அதே சமயம் போக்கோ F6. ஸோ இந்த ரெண்டு டிவைஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ரெண்டுத்துலேயுமே வந்து LPDDR5X RAM இருக்கும், UFS 4.0 ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸையும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். பர்சனலான நாங்கள் வந்து X6 Proவையும் F6ஐயும் சைட் பை சைடு வச்சு யூஸ் பண்ணும்போது X6 Proவில் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன எட்ஜ் ஓவர் F6. அதே மாதிரி X6 Proவில் டிஸ்பிளே கொஞ்சம் பிரைட்னஸ் ஆஸ்பெக்டில், HDR ஆஸ்பெக்டில் F6ஓட பிரைட்டாக இருந்ததையும் நாங்கள் பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். பட் கன்சிஸ்டன்சி அப்படின்னு வரும்போது 8s Gen 3 பெட்டராக டெலிவர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபேக்ட்ஸ் பிஹைண்ட் X6 Pro அண்ட் F6. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபோன் அப்படின்னும் போது இந்த செக்மெண்ட்டில் அதில் டாப்பில் இருக்க போகிறது இந்த ரெண்டு டிவைஸ். அடுத்து வந்து சைலண்ட்டாக மாஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர், அதுதான் யாருன்னா Realme GT60. பர்ஃபார்மன்ஸு, ப்ரீமியம்னஸ் கிட்டத்தட்ட ஓகே ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்னு வச்சுக்கோங்க. LTPO பேனலு, கவுட் பேனலு, ப்ரீமியமான அந்த ஃபீலு, என்ன தான் பிளாஸ்டிக் பில்டாகவே இருந்தாலும் கூட, அதாவது சைட் ஃப்ரேம் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். பட் உங்களுக்கு வந்து LTPO பேனல் 120 Hz, அதே சமயம் வந்து உங்களுக்கு 120 வாட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர் ப்ளஸ் 7+ Gen 3. ஸோ பர்ஃபார்மன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரியல்மிக்கு, அதுவும் GT60க்கு ஒரு ஃபேவரபுளான பாயிண்ட்டாக அமையுது. அண்ட் இது வரைக்கும் GT60 யூசர்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எப்பயாவது கொஞ்சம் சொதப்புது ப்ரோ, இந்த LTPO 1 Hz வரைக்கும் வராமல் சில சமயங்களில் போகுது. பட் எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக பேட்டரி லைஃப்பில் சூப்பராக இருக்குது. ஸோ மீடியா சென்ட்ரிக்காக யாராவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க, பேட்டரி லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக GT60 வாங்கலாம். இப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. கேமரா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ணது ஒரு 5 வருஷம் பழைய ஃபோன் அப்படின்னும் போது GT60 ஒரு பெரிய அப்கிரேடாக ஃபீல் ஆகும். பட் இதுவே CE3 யூஸ் பண்ண நான் GT60ல லேண்ட் ஆயிருக்கேன். இல்லாட்டி ரெட்மியில் Note 12 Pro சீரிஸ் யூஸ் பண்ண நான் இப்போ GT60ல லேண்ட் ஆயிருக்கேன் அப்படின்னும் போது நான் வந்து கலர் சயின்ஸு, போஸ்ட் ப்ராசஸிங் மாதிரியான விஷயங்கள், இல்லாட்டி யாராவது வந்து சப்போஸ் Pixel 6Aலேருந்து GT60 வந்திருக்கேன், அவங்களுக்குலாம் கேமரா வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காது. பட் இதுவே நான் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷம் பழைய ஃபோன், இல்லாட்டி ஒரு இன்ஃபினிக்ஸ் ஃபோன், இல்லாட்டி டெக்னோ ஃபோன், இல்லாட்டி வேறு சில ஃபோன்ஸ் கொஞ்சம் பழைய ஃபோனாக யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து இப்போ GT60 வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த இடத்துல நிறைய சப்ஜெக்டிவ் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுதுன்னு சொல்ல வரேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃப்காகவோ, வேகமாக சார்ஜ் ஏறதுக்காகவோ, பர்ஃபார்மன்ஸ்க்காகவோ, ஸோ மீடியா சென்ட்ரிக்காக ஒரு டிவைஸ் அப்படின்னும் போது GT60 கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணும். அடுத்தது ஓஎஸ்க்காக ஒரு ஃபோனை பற்றி பேசணும் அப்படின்னா அது நத்திங் OS தான். ஸோ நத்திங் OS அப்படின்னும் போது ஆல்ரெடி நம்ம வந்து 15K அந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம CMF ஃபோன் 1 பற்றி பேசியிருப்போம். அண்ட் இங்கே கண்டிப்பாக நம்ம வந்து வேறு எதை பற்றி பேசுகிறது, நத்திங் ஃபோன் 2A அண்ட் 2A+. இந்த இடத்துல நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னன்னா, ப்ரோ 2A வாங்கட்டுமா 2A+ வாங்கட்டுமா, ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து 1000 ரூபாய் அந்த மாதிரிலாம் பார்க்குறேன் ப்ரோ. அப்படி இருக்கும்போது ஏன்னா 8256 2Aவும் 8256 2A+க்கும் 1000 ரூபா வித்தியாசம் இந்த மாதிரி தான் பார்க்குறேன். எல்லா கார்டு ஆஃபர் அது இதுன்னு அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1000 ரூபா தான் வித்தியாசம் வருது அப்படின்னும் போது என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த 1000 ரூபா உங்களுக்கு பிரச்சனையாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து 2A+ போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு சில நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க ப்ரோ, நான் ரொம்ப ஆராய்ஞ்சு பயங்கரமாக நோண்டி அப்படியே இருட்டில் ஃபோனை யூஸ் பண்ணி எனக்கு டிஸ்பிளேல பிளாக் ரஷ் இஷ்யூ இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பிளாக் ரஷ் இஷ்யூவோ இல்லாட்டி டிஸ்பிளேல வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ, எனக்கு வந்து இரிட்டேட்டிங் ஃபீல் ஆகுது, லோ லைட்டில் நான் அதை படிக்கும் போதோ யூஸ் பண்ணும்போதோ எனக்கு வந்து கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது, இந்த ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் லோ லைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர், நான் கேமராவை பற்றி பேசலைங்க, டிஸ்பிளே நீங்கள் வந்து இருட்டில் ரூமில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் கூட சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே ரீல்ஸோ இல்லாட்டி ஒரு சில பிளாக் போஸ்ட் படிக்கிறது இந்த மாதிரி எதாவது பண்ணுவீங்க, கொஞ்சம் இரிட்டேட் ஆக வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட்ஸ், சரியா? பட் அது இந்த இடத்துல நான் அழுத்தமாக சொல்லிடுறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2Aக்கும் 2A+க்கும் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி நிறைய தடவை ரிப்பீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு 45 வாட்லேருந்து 50 வாட் ஒரு அப்கிரேட், 7200 7350 ஒரு அப்கிரேட். ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு 50 மெகாபிக்சலாக மாறிடுது. ஸோ 50 மெகாபிக்சல் மட்டும் இல்லாமல் அதில் 4K ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸும் வந்துருது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த 1000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னா தாராளமாக ஒர்த்து தான். அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா OnePlusஓட Nord CE4ங்க. Nord CE4 பற்றி யார்கிட்ட கேட்டாலும், ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம SRKயோட ஸ்டைலில் சொல்லணும்னா கிச்சன் டைல் அப்படி தான் அவன் சொல்லுவான் எப்பயுமே, அந்த கிச்சன் டைல் ஃபோன் இருந்தால் கொஞ்சம் எடுத்துருவாங்களேன் அப்படின்னு தான் கேட்பான் என்கிட்ட. ஏன்னா அதோட ஃபினிஷ் அந்த மாதிரி இருக்கும், அது பார்க்குறதுக்கும் நல்லா தாங்க இருக்கும். நீங்கள் சொல்லப்போனால் அப்படியே ஓப்போ K12Xா, ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபோன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அந்த ஃபினிஷ் ஆஸ்பெக்டில். பட் இந்த CE4 எப்படி இருக்குது அப்படின்னா, பேட்டரி லைஃப்பில் நல்லாயிருக்கு, உங்களுக்கு 7 Gen 3 இருக்கும், ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்லேயும் பெரிய லெவலில் ப்ராப்ளம் இல்லை. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே, நாட் எக்ஸப்ஷனலி குட். சொல்ல போனால் கேமரா வந்து ரொம்ப வேர்சடைலாக இந்த செக்மெண்ட்டில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் Edge 15 ஸோ அந்த மாதிரிலாம் இதில் இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் நல்ல கேமரா செட்டப் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பேட்டரி லைஃப்காக நல்ல கேமரா செட்டப் பேசிக்காக 25Kல அப்படின்னும் போது
ப்ளஸ் கலர் ஓஎஸ் எனக்கு பிடிக்கும் ப்ரோ. ரியல்மி ஓயா இருந்தானே, கலர் ஓஎஸாக இருந்தானே, இல்லாட்டி ஆக்சிஜன் ஓஎஸாக இருந்தானே, எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நேம் மட்டும் மாறும். வேறு எதுவும் பெருசாக நீங்கள் பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி யோசிச்சா CE4 ஃபார் ஷோர் ஒரு நல்ல டிவைஸ் இந்த செக்மெண்ட்டில். உங்களுக்கு ஆல்ரெடி OnePlus பிடிக்கும் அப்படின்னு நினச்சாலும் CE4 ஒரு நல்ல டிவைஸ் தான். ப்ளஸ் OnePlus ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட டிவைசஸ் வாங்கி அதில் வந்து க்ரீன் லைன் விழுந்ததுன்னா நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் டிவைஸ்லேருந்து வியர் அண்ட் டேர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கூவில் Z9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல், Z9Sன்னு ஒரு மாடல் பார்த்துருப்பீங்க. ஸோ Z9 கம்பேர் பண்ணும்போது Z9Sல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7300 ப்ராசஸ் இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் பெரிய சேஞ்ச் இல்லைன்னு சொல்ல முடியும். பட் உங்களுக்கு கர்வ் பேனல் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் அந்த மாதிரியான ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சா மேபி நீங்கள் வந்து அப்போ Z9 கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அதுவும் உங்களுக்கு 20 to 25K செக்மெண்ட்டில் இருக்கும். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கேமரா தான், இன்னொன்று வந்து ஒரு நல்ல கண்ணு. ஸோ மொத்தம் பேட்டரி லைஃப் முக்கியம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து Z9 iQOO Z9S கன்சிடர் பண்ணலாம். 5500 mAh இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேட்டரி ஃப்ரெண்ட்லியான டிவைஸ் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இந்த லிஸ்ட்லேயே வந்து கேமரா சென்ட்ரிக்காக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலேயே சாலிட் கண்டென்டர் அப்படின்னு சொல்லணும்னா மோட்டோரோலோட Edge 50 Neo தான். ஸோ A35ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் டு பே, அப்புறம் ஒரு சில வாலெட் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸு, அப்புறம் குட் லாக்கு, ஸோ இந்த மாதிரி ஒன் UI கஸ்டமைசேஷன் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து A35 ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் A35 பில்டு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா என்ன தான் பிளாஸ்டிக் கிளாஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்குள்ளே போனாலும் கூட உங்களுக்கு வந்து ஓகே கொஞ்சம் சாலிடாக ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் பெசல்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவான சைடுக்கு போகாது. ஆனால் ஃபோன் எந்த விதத்தில் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வேல்யூக்கு உங்களுக்கு மீடியா சென்ட்ரிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போதும் இது வந்து நிறைய பாக்ஸஸை டிக் பண்ணும். அடுத்து என்னென்னா கேமரா அப்படின்னு எடுக்கும்போது ஒரு பிரைமரி ஷூட்டர் 50 MP, அது கூட ஒரு 8 MP அல்ட்ரா வைட், அப்புறம் ஒரு 5 MP மேக்ரோ. ஸோ அந்த 5 MP மேக்ரோ பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2 MP மேக்ரோ இருந்தாலும் சரி, 5 MP வேறு ஏதாவது ஒரு கதைகளாக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து பெரிய அளவில் ஒர்த் இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான ஃபேக்ட். அண்ட் இந்த செக்மெண்ட்டில் இது வரைக்கும் இப்போ Pixel 7a ஒரு சில ஆஃபர், கார்டு ஆஃபர் இதெல்லாம் சேர்த்து சப்போஸ் அது வந்து 25K அப்படின்னு பார்க்கும்போது Pixel 7aக்கு அப்புறம் கேமராவில் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக 25Kக்கு கீழே வீடியோ அண்டு ஃபோட்டோ அதில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக சாம்சங் தான். மீடியா சென்ட்ரிக்காகவும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுப்பேன், ரேராக வீடியோ எடுப்பேன், ஆனால் எடுக்கிறதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல A35 ஸ்கோர் பண்ணும். சரியா? மற்றபடி வந்து A35 ஆஹா ஓஹோ வேறு லெவலுங்க, பயங்கரமான ஃபோனுங்க அப்படி இல்லை. பட் இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு அப்டேட் கன்சிஸ்டன்சி, ஃபீச்சர் கன்சிஸ்டன்சி அண்ட் கேமரா கன்சிஸ்டன்சியில் இந்த ஃபோனும் ஒரு இடம் பிடிக்கும். அடுத்து ஹோம் க்ரோன் இந்தியா ப்ரௌட்லி இந்தியன் லாவா அக்னி 3. இந்த லாவா அக்னி 3 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு சில அப்டேட்ஸ் மூலமாக அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். சொல்லப்போனால் நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா UI லெவலில் ஸ்மூத்னஸ், ஒரு சில ஃபீச்சர்ஸ் அண்ட் ரியரில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், அதில் கன்சிஸ்டன்சி, நேவிகேட் பண்ணும்போது எப்பயாவது லேக் ஆகிறது, சில சமயம் நேவிகேஷன் அந்த ஜெஸ்டரே வேலை செய்யாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணும் விதமாக ஒரு சில அப்டேட்ஸ் இதெல்லாமே புஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த அக்னி 3 பொறுத்த வரைக்கும் அதோட கேமரா வந்து ஓகே, நாட் ரியலி கிரேட் பட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சுங்க சீரியஸாக கொஞ்சம் நல்லாவே இருந்தது. நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது பிரைமரி சென்சார் ஓரளவுக்கு ஓகே, கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஆக்ஷன் பட்டன் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாமே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். நீங்கள் அதை மேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு, ஆனால் ஒன்று உறுதிங்க, நாங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்போம். இந்தியன் பிராண்டுன்னு சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர்டு இன் சைனாங்கிறது தான் எதார்த்தம். பட் இருந்தாலும் ஒரு பிராண்டு லாவா இந்தியாவில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். மொத்தம் இந்த டியூல் டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. பட் ரியரில் இருக்கக்கூடிய பிரைமரி சென்சாரில் செல்ஃபி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இந்த Honor 200ங்க. Honor 200 பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. Honor 200 பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் ரொம்ப இம்ப்ரெசிவ் இருந்தது. பட் என்ன வேதனை அப்படின்னா நான் யூஸ் பண்ணது யூரோப்பியன் யூனிட், பட் இந்தியன் யூனிட் யூஸ் பண்ண நிறைய பேர் அப்டேட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொடூரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. அதுவும் முக்கியமாக கேமரா ரிலேட்டட் இஷ்யூஸ் கொஞ்சம் பார்த்தேன். அப்புறம் AI எரேசிங் அப்படிங்கிற ஆப்ஷன் பதில் AI கிரியேஷன் அப்படின்ற மாதிரி அது பாட்டுக்கு ஆல்ட்ரேஷன் சேஞ்சு இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டியை ரிமூவ் பண்ண சொன்னால் வண்டியை ரிமூவ் பண்ணி சைனீஸ் வண்டியை போடுது, என்ன ரொம்ப சோதிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு சில அப்டேட்ஸ்லாம் அது கொஞ்சம் லைட்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஃபீட்பேக்ஸும் கேட்டேன். சரி ஓகே, ஆனால் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இந்த Honor 200 வாங்கினா ஒரு சில ஜியோ யூசர்ஸ் எனக்கு 5Gயே வரல அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ உங்கள் எத்தனை பேருக்கு Honor 200 எப்படி இருக்குது? ஏன்னா நிறைய பேர் Honor 200 வாங்கியிருந்தீங்க. ஸோ வாங்கின எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கானா இல்லை, இதுதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா ஒரு சில ஜியோ யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில செட் ஆஃப் ஜியோ யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு 5Gயே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. 7 Gen 3 மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் கூட இன்றைக்கி நம்மளுக்கு அதை பார்த்தாலே ஒரு பயம் தான் வருது. ஏன்னா இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நல்ல கேமரா செட்டப் அதுலேயும் Honor 200 வரும். ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த கூற்றுகள்னால எனக்கு ஒரு பயம். அதனால தான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே, ஸோ அப்போது எவ்வளோ டிவைசஸ் பாருங்களேன். இது மட்டும் தானு கேட்டால் இல்லைங்க, இன்னும் ஒரு சில டிவைஸ் கூட இருந்தது. என்ன தெரியுமா, Oppo F27.
இந்த ஓப்போவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 1.5 அடி உயரத்துலேருந்து போடலாம், 1.5 மீட்டர் உயரத்துலேருந்து போடலாம்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. சரியா? அது வந்து யார் சொன்னாலுமே நம்பாதீங்க. சாம்சங்கோ ஆப்பிளோ நாளை பின்ன சொன்னாலும் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபினிக்ஸ், அப்புறம் ரெட்மியில் பார்த்தீங்கன்னா நோட் 13 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குங்க. அந்த நோட் 13 ப்ரோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி 7S Gen 2ஓட 200 மெகாபிக்சல் கேமரா, 3.5mm ஜாக்கு. ஏன்னா இப்போ நோட் 14 ப்ரோ வந்திருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா 7300. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த 14 ப்ரோ வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக கர்வ் பேனல் இதெல்லாம் ஓகே. பட் ரெட்மி நோட் 13 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே, 3.5mm ஜாக் இது எல்லாமே அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதுவும் ஒரு நல்ல டிவைஸ் தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் வேணும் அண்ட் ஹைப்பர் ஓஎஸ் எனக்கு பிடிக்கும், இல்லாட்டி ரெட்மி ஃபோன்ஸ் பிடிக்கும் அண்ட் ரெட்மி டயலர் தான் இருக்குது. ஸோ கால் ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்களையும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெட்மி வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணும். அதே சமயம் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் பெட்டரான ப்ரீமியமான ஃபீல் இதில் வந்து 67 வாட் இருக்குங்க. சரியா? 13 ப்ரோவில். பட் இதே வந்து நீங்கள் 13 ப்ரோ ப்ளஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 120 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படின்னா பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு ஓகே. அண்ட் இந்த 7200 அல்ட்ரா யூஸ் பண்ண அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 7S Gen 2 கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட சம்டைம்ஸ் நெட்வொர்க் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது வந்து டிமென்சிட்டிக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாபக்கேடுன்னு சொல்லலாம். கொஞ்சம் பிரச்சனை. ப்ரீமியம் 120 வாட் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் யோசிச்சிங்கன்னா 13 ப்ரோ ப்ளஸ் போகலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி டெக்னோ, ஸோ அதுலேயும் ஃபோன்ஸ் இருக்குது. அந்த ரிட்ராக்டிங் லென்ஸோட இருக்கக்கூடிய டெக்னோ ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமரா சென்ட்ரிக்காக கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பில்டு குவாலிட்டி கூட நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் 24K அவைலபிளாக இருக்குது. ஸோ டெக்னோ ஃபோன்ஸை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்ஃபினிக்ஸ் ஃபோன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன்னா வாட்ஸ்அப் காலை கூட நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும், வாய்ஸ் மாடுலேட் பண்ண முடியும், நிறைய ஃபீச்சர்ஸ், எதிர்பாராத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸ். ஹை ஓஎஸ், XOS இதில் நீங்கள் அதெல்லாமே பார்க்க முடியும். என்ன கொஞ்சம் கார்ட்டூனிஷாகவும் கொஞ்சம் கிமிக்கியாகவும் ஃபீல் ஆகும் யூஸ் பண்ணும்போது. அப்புறம் ப்ளோட்வாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இன்ஃபினிக்ஸ் அண்ட் டெக்னோ கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்குள்ளே எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சார்ஜிங்கும் ஃபாஸ்ட்டாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங்கும் 20 வாட் 25 வாட்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்குன்னு தனியாக சிப் வச்சிருக்கேன்னு வேறு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, நான் இவ்வளோ நேரம் சொன்ன மாடல்ஸில் ஒரு சில மாடல்ஸ் நான் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் வெரி சாரி. பட் நான் சொன்ன மாடல்ஸ் யாராவது யூஸ் பண்ண பட்சத்தில் இல்லை நான் சொல்லாத மாடல் யாருக்காவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அது ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இது எல்லாமே 25K அரௌண்ட் அண்ட் பிலோ அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். 15 to 25K அந்த ஆஸ்பெக்டில் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம 35K கீழே என்ன மாதிரியான டிவைசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்க்கலாம். ரைட்டு, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.